Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths 3rd chapter trigonometry exercise 3.5 9th sum பாப்போம் இந்த வீடியோல. Show that cot 7 1/2 degree is equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. இதை proof பண்ண சொல்லிருக்காங்க. So first நம்ம LHS எடுத்துக்கிட்டோம்னா cot 7 1/2 degree இதை கொடுத்திருக்காங்க. இது வந்து cot இந்த 7 1/2 வந்து நான் mixed fraction இருக்கதை improper மாத்திக்கிறேன். 7 2s are 14, 14 plus 1 15, 15/2 degree. So இதை எப்படி எழுதலாம்? cot எப்படி எழுதலாம்? நம்ம cos ன்னு எழுதலாம் இல்லையா? cos by sin ன்னு எழுதலாம். அப்போ cos 15/2 degree by sin 15/2 degree. ஓகேவா? இவ்வளவுதான் நம்மளால இங்க பண்ண முடியுது. வேற எதுவுமே இங்க சிம்பிளிஃபை பண்ணவோ மல்டிப்ளை பண்ண எதுவுமே இல்ல இல்லையா? சோ அதனால என்ன பண்றேன்னா மல்டிப்ளை both numerator and denominator, multiply both numerator and denominator by sin 15/2 ஆல மல்டிப்ளை பண்ண, அதாவது 2 sin 15/2 2 sin 15/2 ஆல மல்டிப்ளை பண்றேனா. ஓகேவா? எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 2 sin 15/2 போட்டனா 2 sin θ cos θ ஃபார்முலா வந்து sin 2 θ ஃபார்முலா வந்துரும். இங்க sin square θ அதுக்கும் ஃபார்முலா இருக்கு நமக்கு. சோ அதனால இது பண்றேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே பண்றதால இது வேல்யூஸ் எதுவும் நமக்கு சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அப்போ cos 15/2 இதை போட்டுலாம் 2 sin 15/2 இங்க இருக்கிறது cos 15/2 cos 15/2 degree by 2 sin 15/2 into sin 15/2. அப்போ 2 sin square 15/2 ன்னு வந்துரும். ஓகேவா? இதை டைரக்டாவே போட்டுட்டேன் நானு. இப்போ இது என்ன ஃபார்முலா வந்துரும் உங்களுக்கு? 2 sin a cos a is equal to sin 2a. sin 2a ஃபார்முலா வரும். இங்க வந்து 2 sin square a இருக்கு இல்லையா? sin square a க்கு ஃபார்முலா வந்து sin square a is equal to 1 minus cos 2 theta 1 minus cos 2 theta, அதாவது 2a by 2. இது ரெண்டும் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா பாருங்க, இப்போ 2 sin a cos a is equal to sin 2a ஃபார்முலா வந்துரும். இங்க பாருங்க 2 sin a cos a இருக்கு. அப்ப நான் இங்க வந்து sin 2a ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணிடுறேன். sin 2 into a க்கு பதிலா நமக்கு 15/2 இருக்கு இல்லையா? அதை போட்டுருவோம். கீழே அதே மாதிரி இந்த 2 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 2 sin square a க்கு பதிலா 1 minus cos 2a வை எழுதலாம் நம்ம. அப்ப 2 sin square a இருக்கு. அப்ப 1 minus cos 2a எழுதுறேன் நான். 1 minus cos 2 into a க்கு பதிலா 15/2. ஓகேவா? இப்போ இது 2 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் கேன்சல் ஆயிடும் நமக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்குது நமக்கு. இங்க என்ன இருக்கு? cos sin 15 by 1 minus cos 15 degree. ஓகேவா? sin 15 degree 1 minus cos 15 degree. again நமக்கு வந்து இந்த 15க்குலாம் வந்து வேல்யூஸ் தெரியாது. அதனால என்ன பண்ண போறோம்? இதை நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சதுவா மாத்திக்க போறோம். இந்த sin 15 எப்படி எழுத போறேன்னா sin 45 degree minus 30 degree. 45 minus 30 பண்ணோம்னா நமக்கு 15 கிடைச்சிடும். ஸோ அதை மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 minus cos 15 cos 45 degree minus 30 degree. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இப்போ இது sin a minus b ஃபார்முலா வரும் இல்லையா? ஃபார்முலா என்ன? அப்போ sin a sin b sin 45
sin B na sin 30 degree minus cos A cos B cos 45 cos 30 degree இங்கே கீழவும் 1 minus இது cos A cos B formula இல்லையா அப்போ cos A minus B formula அப்போ cos A cos 45 சாரிங்க sin A formula மாற்றி போட்டுட்டோம் sin A minus B is equal to sin A cos B அப்போ sin 45 degree cos 30 degree minus cos 45 degree sin 30 degree cos A minus B formula போட்டுட்டாங்க 1 minus cos A minus B formula போடுங்க இங்க அப்போ cos A cos B cos 45 cos 30 minus இருக்கதால இங்க நடுவுல plus வரும் sin 45 into sin 30 இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு values தெரியும் இல்லையா values அப்ளை பண்ணுவோம் sin 45 க்கு value 1 by root 2 into cos 30 க்கு value root 3 by 2 அதே மாதிரி minus cos 45 க்கு value 1 by root 2 sin 30 க்கு value 1 by 2 okay கீழே அதே மாதிரி 1 minus cos 45 1 by root 2 into cos 30 ஓட value root 3 by 2 plus sin 45 1 by root 2 into 1 by 2 so values எல்லாமே நம்ம இங்க போட்டுட்டோம் இப்போ simplify பண்ணுவோம் root 3 by 2 root 2 minus 1 by 2 root 2 கீழே 1 minus minus உள்ள கொண்டு போய்டுவோம் இங்க என்ன ஆகும் 3 by 2 root 2 minus உள்ள கொண்டு போனீங்கன்னா இங்கே minus இட minus 1 by 2 root 2 ஓகேவா இந்த மைனஸ் வெளியிலே இருக்கட்டும் இதை தனியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்குவோம் நம்ம இங்கே கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது 2 root 2 எடுத்துகிட்டு அப்போது root 3 minus 1 அதே மாதிரி தான் கீழே இது இருக்குது மைனஸ் இருக்குது இங்கே 2 root 2 காமனாக இருக்குது டினாமினேட்டர் அப்போ root 3 plus 1 ஓகேவா இப்போ இந்த 2 root 2 root 2 கேன்சல் ஆகிடும் நமக்கு ஸோ சாரி இங்கே எல்சிஎம் எடுத்தால் தான் கேன்சல் ஆகும் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணலாம் இங்கே எல்சிஎம் எடுக்கணும் root 3 minus 1 by 2 root 2 by இங்கே 2 root 2 minus root 3 minus 1 by 2 root 2 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் bracket ரிமூவ் பண்ணிடுறேன் அப்போ தான் நமக்கு கேன்சல் பண்ண முடியும் இந்த 2 root 2 2 root 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா root 3 minus 1 by 2 root 2 2 root 2 root 3 minus 1 இப்போ இதுதான் இருக்கு இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் கான்ஜுகேஷன் மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணலாம் root 3 minus 1 by
2 root 2 minus root 3 minus 1. இது வந்து 2 root 2 plus root 3 plus 1. Multiply and divide பண்ணுறோம். Conjugation method பண்ணுறோம் நம்ம இங்க. plus root 3 plus 1. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரூட் 3ஆல் இது ஃபுல்லாக மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அப்புறம் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரூட் 3 into 2 root 2 பண்ணும்போது 2 into root 6 அப்புறம் root 3 into root 3 plus 3 root 3 into 1 அப்போ root 3 மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும். மைனஸ் 2 root 2 மைனஸ் root 3 மைனஸ் 1. கீழே a plus b into a minus b ஃபார்முலா வரும் நமக்கு. ஓகேவா? a plus b into a minus b. அப்போ 2 root 2 மைனஸை வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா root 3 plus 1 the whole square. a square minus b square ஃபார்முலாவுக்கு வந்துடும். ஸோ குரூப் பண்ணியிருக்கேங்க நான். இங்கே இதுக்கப்புறம் இங்கே என்ன கேன்சல் ஆகுன்றதை பாருங்கள். ப்ளஸ் root 3 மைனஸ் root 3 கேன்சல் ஆகிடும். அகெயின் அப்புறம் 2 root 6 plus 3 minus 1 2 root 6 3 minus 1 2 plus 2 minus 2 root 2. கீழே என்ன கிடைக்கும்? இது ஸ்கொயர் பண்ணும்போது இது ஃபுல்லு ஸ்கொயர் தான். அப்போ 4 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 root 2 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 2 வரும். அப்போ 8 வரும். மைனஸ் இந்த root 3 plus 1 வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். பண்ணும்போது 3 plus 2 root 3 plus 1. ஓகே. இப்போ இதில் எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது. 2 வெளியில் எடுத்துட்டேன் நான். வெளியில் எடுத்துட்டா root 6 plus 1 minus root 2. இங்கே 8 minus 4 plus 2 root 3. இப்போ இங்கே வந்து 2 அப்படியே இருக்கட்டும். root 6 plus 1 minus root 2 by இங்கே bracket remove பண்ணுங்க. 8 minus 4 minus 2 root 2 2 root 3. இப்போ 8 minus 4 root 6 plus 1 minus root 2 by 8 minus 4 4 வந்துரும். 4 minus 2 root 2 2 root 3. again இங்கே வந்து நம்ம 2 காமனாக எடுக்கலாம் இல்லையா? 2 root 6 plus 1 minus root 2 by இங்கேயும் 2 காமனாக எடுத்தோம்னா 2 minus root 3 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து கான்ஜுகேஷன் மெத்தட் பண்ணணும். 2 minus root 3 இருக்கு இல்லையா? அது 2 plus root 3 by 2 plus root 3. மேலே என்ன இருக்குது? root 6 மேலே இருக்கிறது எழுதிடுவோம். root 6 plus 1 plus minus root 2 by கீழே 2 minus root 3. கான்ஜுகேஷன் மெத்தட் பண்ணோம்னா 2 plus root 3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். பண்ணும்போது இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 into 2ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 root 6 plus 2 minus 2 root 2. இப்போ root 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். root 3 into root 6 பண்ணும்போது root 18
plus root 3 minus root 6. கீழே a square minus b square அப்போ 2 square minus root 3 square. இப்போ நமக்கு எதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும் இங்க. 2 root 6 இருக்கு. இந்த 18 வந்து பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட். 18 பிரிக்கணும்னா 2 3s are 6 into 6 3s are 18. ஓகேவா, இப்படி பிரிக்கலாம் 18 2 into 3 into 3. அப்போ இது வந்து 3 root 2 ன்னு எழுதலாம். ஓகே, ப்ளஸ் இது எழுதிடுவோம் 2 minus 2 root 2 plus 3 root 2 plus root 3 minus root 6. by 4 minus 3. 4 minus 3 1 ஆயிடும். ஸோ டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சு நமக்கு. 2 root 6 2 root 6 minus root 6 இருக்குது. அப்போ 1 root 6 ஆயிடும். அது 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 1 ஆயிடும். இங்கே minus 2 root 2 plus 3 root 2 இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து plus root 2 வந்துரும். அதுக்கு அடுத்தது வந்து plus root 3 plus 2 கீழே 1 ஆயிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம வந்து root 6 வந்துடுச்சு, root 2 root 3 வந்துடுச்சு. என்ன ப்ரூஃப் பண்ணணும், root 4 மட்டும் வரணும் இல்லையா. இப்போ இங்கே வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா root 6 root 2 root 3 plus 2. root 2 root 3 root 4 root 6 root 2 root 3 root 4. இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம், இப்போ root 4 வேணும் நமக்கு. இங்கே கீழே 1 இருக்குது, அதை விட்டுடலாம். இங்கே லைனாக எழுதிக்கோங்க. root 2 plus root 3 plus root 4ன்னு எழுதிக்கிறேன். root 4னா 2 தான் கிடைக்கும் இல்லையா, அந்த 2 நான் root 4ன்னு எழுதிக்கிறேன். plus root 6. ஸோ இதுதான் நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. which is equal to RHS. டினாமினேட்டரில் 1 இருக்கிறதால that doesn't mean. ஸோ root 3 plus root 3 root 2 plus root 3 plus root 4 plus root 6 இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.